Hello everyone, welcome back to our channel. நம்மளோட கம்யூனிகேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான இன்டர்மீடியட் கிராமர் லெசன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம டே 2 லெசன் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டே 1 லெசன்ல நம்ம லேர்ன் பண்ணதோட சின்ன ரீகேப் பார்த்துடலாம். டே 1 லெசன்ஸ்ல பேசிக் கொஸ்டின்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கரெக்டாக கொஸ்டின் கேட்க தெரியணும். ஸோ அதை எப்படி நம்ம கேட்கலாம், என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக டீச் பண்ணியிருந்தேன். அந்த லெசன் டீட்டெயிலாக பார்க்கணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அதில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா டூ, டஸ், ஆர், இஸ், வாஸ், டிட் அண்ட் ஹாவ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டூ அண்ட் டஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம ஒருத்தட்ட காமனாக கொஸ்டின் கேட்கும்போது, பொதுவாக ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுமா, இல்லை பிடிக்கும், இதை செய்வீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு டூ அண்ட் டஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுவே ஐ, வி, யூ, தே இந்த சப்ஜெக்ட்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்கும்போது டூ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹி, ஷீட் வரும்போது டஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்கணும்னா டு யூ நோ இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கலாம். அவளுக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு நம்ம தேர்ட் பர்சன் பத்தி கேட்கும்போது டஸ் ஷி லைக் காஃபி அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஆர் பார்த்தோம் இல்லையா. ஆர் எப்போ நம்ம கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ஒருத்தரோட ஸ்டேட், ப்ரொஃபஷன், பிளேஸ் பத்தி கேட்கும்போது கொஸ்டின் கேட்போம். இப்போ நீங்க லாயரா அப்படின்னா ஆர் யூ எ லாயர் அப்படின்னு கேட்கலாம். சந்தோஷமா இருக்கீங்களான்னா ஆர் யூ ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். அதே இது நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது இப்போ கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கிறத பத்தி கேட்கும்போது ஆர் யூன்னு கேட்கலாம். ஆர் யூ குக்கிங் நவ் அந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் இஸ் பார்த்தோம். இஸ் அப்படின்றதும் அதே போல தேர்ட் பர்சனோட பிளேஸ், ப்ரொஃபஷன், ஸ்டேட் பத்தி கேட்கறது தான். இப்போ அவர் ஹாப்பியா இருக்கிறாரா அப்படின்னா இஸ் ஹி ஹாப்பி. இப்போ அவர் லாயரா அப்படின்னா இஸ் ஹி எ லாயர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் வாஸ். வாஸ்ன்றது பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல இருந்தாரா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வாஸ் அப்படின்னு கேட்கலாம். தேர்ட் பர்சனோட பாஸ்ட் பத்தி கேட்கும்போது வாஸ்ல கேட்போம். நேற்று அவ பிஸியா இருந்தாரா அப்படின்னு கேட்கணும்னா வாஸ் ஹி பிஸி எஸ்டர்டே அப்படின்னு கேட்கலாம். இதுவே நேற்று ஒரு வேலையை கண்டினியூஸா செஞ்சுட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கும் நம்ம வாஸ் ஷி பிளேயிங் எஸ்டர்டே, நேற்று அவங்க விளையாடிட்டு இருந்தாளா அப்படின்னு கேட்கும்போது வாஸ் ஷி பிளேயிங் எஸ்டர்டே அப்படின்னு கேட்கலாம். ஃபைனலா நம்ம டிட் அண்ட் ஹாவ் பார்த்தோம் இல்லையா. அதாவது பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷன்ஸ் பத்தி கேட்கும்போது டிட்ல கேட்கணுமா இல்ல ஹாவ்ல கேட்கணுமா, என்ன மாதிரி டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஒரு பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷனை நம்ம டைமிங்கோட கேட்கிறோம் அப்படின்னா நம்ம டிட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று நீ கோவிலுக்கு போனியா அப்படின்னு கேட்கணும்னா டிட் யூ கோ டு டெம்பிள் எஸ்டர்டே, எஸ்டர்டேன்ற டைமிங் ஆட் பண்ணி நம்ம கேட்கணும். இதுவே அந்த கோவிலுக்கு நீ போயிருக்கிறியா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்டா கேட்கணும் அப்படின்னா ஹாவ் யூஸ் பண்ணணும்ட்டு பார்த்தோம். ஹாவ் யூ கான் டு த டெம்பிள், அதாவது டைமிங் மென்ஷன் பண்ணாம பொதுவா நம்ம ஒரு விஷயம் செய்திருக்கிறாயா அப்படின்ற ஒரு அனுபவம் ரீதியா நம்ம கொஸ்டின்ஸ் மேக் பண்ணும்போது ஹாவ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோவிலுக்கு போயிருக்கிறியா அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்கும்போது ஹாவ் யூ கான் டு த டெம்பிள். நீ அவர் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறியா அப்படின்னு கேட்கணும்னா ஹாவ் யூ சீன் ஹிம் பிஃபோர் அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் தான் நம்ம டீட்டெயிலா டே 1 லெசன்ல பார்த்தோம். அந்த லெசன் பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க, இம்பார்ட்டன்டான லெசன். இன்னைக்கு நம்ம டே 2ல கன்ஜங்ஷன் பத்தி டீட்டெயிலா கத்துக்க போறோம். கன்ஜங்ஷன் அப்படின்னா தமிழ்ல இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு வார்த்தைகளையோ இல்ல ரெண்டு வாக்கியங்களையோ நம்ம இணைக்கிறதுக்கு பயன்படுத்துற சொல் தான் கன்ஜங்ஷன், இணைப்பு சொல் அப்படின்னு சொல்றோம். பேசிக் கன்ஜங்ஷன்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ட், ஆர், பட், பிகாஸ், ஆஸ், டில், வென் அண்ட் வைல். ஸோ இதெல்லாம் எப்படி கரெக்டா யூஸ் பண்ணலாம் சென்டென்ஸ்ல அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அண்ட். அண்டோட தமிழ் மீனிங் என்னன்னா மற்றும் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணும்போது மற்றும் அப்படின்ற வார்த்தை வரும்போது நம்ம அண்ட் கனெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் சாக்லேட் அண்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீமும் பிடிக்கும் சாக்லேட்டும் பிடிக்கும், சாக்லேட் மற்றும் ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஐ எம் ஃபிட் அண்ட் ஹெல்தி அப்படின்னா நான் ஃபிட்டாவும் இருக்கேன் அண்ட் ஹெல்தியாவும் இருக்கேன், ஆரோக்கியமாவும் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஃபிட் அண்ட் ஹெல்தி. நெக்ஸ்ட், யுவர் ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்பேசியஸ் அப்படின்னா உங்களோட வீடு அழகாவும் இருக்கு அண்ட் ஸ்பேசியஸாவும் இருக்கு, இடவசதியாகவும் இருக்கு அப்படின்றதான் இதோட மீனிங். அண்ட் யுவர் ட்ரெஸ் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் நீட் அப்படின்னா உங்க ட்ரெஸ் வந்து அழகாவும் இருக்கு அதே சமயம் நீட்டாவும் இருக்கு, நீட் லுக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே போல மற்றும் வர இடத்துல எல்லாம் அண்ட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர். ஆர் அப்படின்னா தமிழ்ல அல்லது இல்லை எனில், இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தமிழ் மீனிங் வர இடத்துல ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ வாண்ட் காஃபி ஆர் டீ அப்படின்னா உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா, காஃபி அல்லது டீ அப்படின்றத டு யூ வாண்ட் காஃபி ஆர் டீ அப்படின்னு கேட்கிறோம். ஸ்டடி வெல் ஆர் யூ வில் ஃபெயில் அப்படின்னா நல்லா படி இல்லைன்னா நீ ஃபெயில் ஆயிடுவ, ஆர் இல்லைன்னா அப்படின்ற மீனிங்ல வருது. ஸ்டடி வெல் ஆர் யூ வில் ஃபெயில், யூ வில் ஃபெயில்னா நீ ஃபெயில் ஆயிடுவ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ ஒர்க்கிங் இன் காலேஜ் ஆர் ஸ்கூல் அப்படின்னா இப்போ யாராவது நான் டீச்சரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா
நீங்க காலேஜ்ல டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறாங்கன்னு காமனா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க காலேஜ்ல ஒர்க் பண்றீங்களா இல்ல ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு கேட்கணும்னா ஆர் யூ ஒர்க்கிங் இன் காலேஜ் ஆர் இன் ஸ்கூல் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ வேர் ப்ளூ கலர் ஆர் பிளாக் கலர் ஷர்ட் அப்படின்னா நீ பிளாக் கலர் ஷர்ட் இல்லைன்னா ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கோ, ஏதாவது ரெண்டு அப்படி சாய்ஸ் மாதிரி சொல்லும் போது அல்லது அப்படின்னு வர இடத்துல நம்ம ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல அல்லது இல்லைன்னா அப்படின்னு வர இடத்துல ஆர் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கன்ஜங்ஷன் பட். பட் அப்படின்னா தமிழ்ல ஆனால் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹீ இஸ் ரிச் பட் அன்ஹாப்பி அப்படின்னா அவர் வசதியா இருக்கிறாரு ஆனா சந்தோஷமா இல்ல. அன்ஹாப்பினா சந்தோஷமா இல்ல அப்படின்னு அர்த்தம். அவர் வசதியா இருக்கிறாரு ஆனாலும் அவர் சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆனால் அப்படின்றதுனால பட் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் டெலிஷியஸ் பட் நாட் ஹெல்தி அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு டிஷ் சாப்பிட்றோம் அப்படின்னா இது வந்து சுவையா தான் இருக்கு ஆனா வந்து ஆரோக்கியம் இல்லை. நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஆரோக்கியமானதுன்னு சொல்ல முடியாது. ஸோ சுவையா இருக்கு அப்படின்னு சொல்றத இட் இஸ் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஆரோக்கியம் இல்லை அப்படின்றதான் பட் நாட் ஹெல்தி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஸ்டடிட் வெல் பட் ஐ ஸ்கோர்ட் லோ மார்க்ஸ் அப்படின்னா நல்லா படித்தேன் ஆனாலும் கம்மியான மார்க் தான் ஸ்கோர் பண்ணேன் அப்படின்றதான் பட் ஐ ஸ்கோர்ட் லோ மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐ லைக் டு கோ டு மூவி பட் ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னா எனக்கு மூவிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு ஆனா எனக்கு டைமே இல்லை. இப்போ நம்ம ஒர்க்ல ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு, ஒர்க்ல பிஸியா இருக்கோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஐ லைக் டு கோ டு மூவி. ஐ லைக் டு கோ டு மூவினா நான் மூவிக்கு போக ஆசைப்படுறேன் ஆனால் பட் ஐ டோன்ட் ஹாவ் டைம். பட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படின்னு வர இடத்துல எல்லாம் பட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கன்ஜங்ஷன் பிகாஸ். பிகாஸ் அப்படின்னா ஏனெனில் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏன்னா அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் சொல்லுவோம் இல்லையா, ரீசன் சொல்லும் போது சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல தான் பிகாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் அட் ஹோம் பிகாஸ் ஐ ஹாவ் ஃபீவர் அப்படின்னா நான் வீட்டில் தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு ஃபீவரா இருக்கு. ஐ ஹாவ் ஃபீவர்னா என்ன, எனக்கு ஃபீவரா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஓப்பன் த விண்டோ பிகாஸ் இட் வாஸ் வெரி ஹாட் அப்படின்னா நான் விண்டோவை ஓப்பன் பண்ணேன் ஏன்னா ரொம்ப வந்து இங்கே ஹாட்டா இருக்கு, அணைத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு இருந்துச்சு அதனால நான் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணேன். ரெண்டுமே பாஸ்ட் தான். ஐ ஓப்பன் த விண்டோ பிகாஸ் இட் வாஸ் வெரி ஹாட். இட் வாஸ் வெரி ஹாட் அப்படின்னா இப்போ நம்ம வெதர் கண்டிஷன்ஸ் பத்தி பேசும்போது எப்பயுமே இட்ன்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அணைத்துற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றதுனாலதான் இட் வாஸ் வெரி ஹாட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், the girl cried because she was afraid அப்படின்னா அந்த பொண்ணு அழுதுட்டா ஏன்னா அவ வந்து பயந்துட்டா, எதையோ பார்த்து பயந்துட்டா அப்படின்றது தான் the girl cried because she was scared அப்படின்னு சொல்றோம். scaredனா பயப்படுறது, பயந்ததுனால அழுதுட்டா அப்படின்றத பிகாஸ் யூஸ் பண்ணி சொல்றோம். இதே போல ஏனென்றால் வர இடத்துல எல்லாம் பிகாஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கன்ஜங்ஷன் டில். டில் அப்படின்னா வரை அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங் வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது டில் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஃப்ரீ டில் 6 o'clock திஸ் ஈவினிங் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் நான் ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்றது தான் இதோட மீனிங். டில் ஒரு டைமிங் வரைக்கும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், வெயிட் ஹியர் டில் ஐ கால் யூ அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்றதா. ஹியர்னா இங்கே, வெயிட் ஹியர் டில் ஐ கால் யூ அப்படின்னா நான் கால் பண்ற வரைக்கும், நான் உனக்கு கூப்பிட்டு சொல்ற வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வி ஷுட் ஸ்டே ஹியர் டில் ஷி கம்ஸ் அப்படின்னா அவ வர்ற வரைக்கும் நம்ம இங்கேயே தான் வெயிட் பண்ணணும். வி ஷுட் ஸ்டே ஹியர்னா வேண்டும்னு அர்த்தம், நம்ம வெயிட் பண்ண வேண்டும், நம்ம இங்கேயே இருக்க வேண்டும் அப்படின்றதா வி ஷுட் ஸ்டே ஹியர் டில் ஷி கம்ஸ். நெக்ஸ்ட் ஒன், I lived in Chennai till I was 15 அப்படின்னா எனக்கு 15 years ஆகிற வரைக்கும் நான் சென்னையில தான் வாழ்ந்தேன். till I was 15 இங்க ஏஜை மீன் பண்றோம். எனக்கு 15 years ஆகிற வரைக்கும் நான் சென்னையில தான் வாழ்ந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ till அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமிங் வரைக்கும், இது வரைக்கும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ற இடத்துல till யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கன்ஜங்ஷன் as. as அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு ரீசன் சொல்லும் போது, ரீசன் இந்த ரீசன்னால அந்த மாதிரி சொல்ற இடத்துல எல்லாம் நம்ம as யூஸ் பண்ணிக்கலாம். அதன்படி, அது மாதிரி, அந்த மாதிரியும் தமிழ் மீனிங். ஒரு சென்டென்ஸை பொறுத்து உங்களுக்கு தமிழ் மீனிங் லைட்டா சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். as I was busy I couldn't attend your call அப்படின்னா as I was busy, I was busyன்னா என்ன, நான் பிஸியா இருந்தேன். ஸோ நான் பிஸியா இருந்ததுனால ரீசன் சொல்றேன். நான் பிஸியா ஏன் உன்னோட காலை நான் அட்டன் பண்ணலன்றது நான் ரீசன் சொல்றேன். as I was busy நான் பிஸியா இருந்ததுனால I couldn't attend your call, உன்னோட காலை என்னால அட்டன் பண்ண முடியவில்லை.
குடன்ட்னா முடியலை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ உன்னோட கால் என்னால அட்டன் பண்ண முடியல அப்படின்றத நான் ரீசன் சொல்றேன். இப்போ நீங்க கேட்கலாம் இல்லையா, ஏன் கால் அட்டன் பண்ணல, இல்லைன்னா நம்மளாவே டெக்ஸ்ட் பண்ணலாம். ஒருத்தவங்க இம்பார்ட்டன்டான பர்சன் அவங்களோட கால் அட்டன் பண்ணல நம்ம ரீசன் சொல்லுவோம்ல. ஸோ அந்த ரீசன் சொல்ற இடத்துல நீங்க ஆஸ் யூஸ் பண்ணி ரீசன் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், as he was in meeting he couldn't come அப்படின்னா இப்போ ஏன் அவங்க வரல அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க மீட்டிங்ல இருந்ததுனால அவங்களால வர முடியல, அவரால் வர முடியல அப்படின்னு சொல்றதா. as he was in meeting அப்படின்னா அவர் மீட்டிங்ல இருந்த காரணத்தினால், இந்த காரணத்தினால் அப்படின்ற மீனிங்லே வரும். he couldn't come, அவரால் வர முடியல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், I did as my father advised அப்படின்னா எனக்கு அப்பா அட்வைஸ் பண்ணதின்படி நான் பண்ணிட்டேன். இப்போ எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை எப்படி நான் டெலிவர் பண்றேன், ஐ டிட் ஆஸ் மை ஃபாதர் அட்வைஸ்ட் மீ அப்படின்னா எனக்கு அப்பா அட்வைஸ் பண்ணதின்படி நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதன்படி அப்படின்ற மீனிங்ல இங்க ஆஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல ரீசன் சொல்ற மாதிரி பிளேஸ்ல நீங்க ஆஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கன்ஜங்ஷன்ஸ் when and while. ஸோ when while ரெண்டுக்குமே தமிழ்ல பாத்தீங்கன்னா பொழுது அப்படின்ற மீனிங் தான். ஒரு விஷயம் செய்யும் பொழுது என்ன நடந்துச்சு அந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி பேசும்பொழுது நம்ம when and while யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது தனித்தனி எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ வாஸ் ஈட்டிங் when you called me அப்படின்னா நீ கால் பண்ண பொழுது நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து ஒருத்தவங்க கால் பண்ணிருக்காங்க, நம்ம லேட்டர் டெக்ஸ்ட் பண்றோம், இல்ல அவங்களுக்கு கால் பண்ணிட்டு சொல்லுவோம்ல, நீ கால் பண்ணப்போ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதனாலதான் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீ கால் பண்ண பொழுது அப்படின்றத நம்ம சொல்றதுனால when you called me அப்படின்னு ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் என்ன பண்ணிட்டு இருந்ததை நான் சொல்லிடுறேன். I was eating when you called me. இதே நீங்க whileல சொல்றீங்கன்னா அந்த while அப்படின்றத கண்டினியூஸ் டென்ஸ்க்கு பிஃபோரா ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், you called me while I was eating அப்படின்னா என்ன, நான் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ நீ கால் பண்ண. ரெண்டுமே ஒரே மாதிரியான சென்டென்ஸ் தான். கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி கண்டினியூஸ்க்கு பிஃபோரா நீங்க யூஸ் பண்றீங்கன்னா while யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு பிஃபோரா யூஸ் பண்றீங்கன்னா when யூஸ் பண்ணிக்கோங்க. You called me while I was eating அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டு இருந்த பொழுது நீ கால் பண்ண. That's why I didn't attend your call. உன்னோட காலை நான் அட்டன் பண்ணல. didn'tனா நான் அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். I couldn't attend your callனா உன்னோட காலை என்னால அட்டன் பண்ண முடியலன்னு அர்த்தம். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், I was talking to him when my mother entered the room அப்படின்னா நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், எங்க அம்மா உள்ள வந்தாங்க, எங்க அம்மா உள்ள வந்த பொழுது நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்றேன். இதே நம்ம while யூஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா my mother entered the room while I was talking to him. இப்ப கண்டினியூஸ்க்கு பிஃபோரா நம்ம while யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கண்டினியூஸ்க்கு பிஃபோரா நீங்க சொல்றீங்கன்னா while யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு பிஃபோரா யூஸ் பண்ணீங்கன்னா when யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான். That's the end of the lesson today. இன்னைக்கு பார்த்த கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. காமெண்ட் செக்ஷன்ல இப்ப நம்ம பார்த்த எல்லா கன்ஜங்ஷன் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அப்பவே பிராக்டிஸ் பண்ண ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஒரு லெசனையுமே நோட்ல நீங்க ரைட் பண்ணிட்டே வாங்க. டே 1ல இருந்து டே 1 டே 2 எப்படி 25 டேஸ் பிகினர்ஸ்க்கான லெசன்ஸ் வந்து ரைட் பண்ணி படிச்சீங்களோ அதே போல இதையும் மிஸ் பண்ணாம ரைட் பண்ணி வச்சு படிங்க. ஸோ தட் உங்களுக்கு மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு டாபிக் கவர் பண்ணோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கண்டிப்பா இருக்கும். டே 1 லெசன் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பார்த்துடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம டே 3 லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.